குவாண்டம் ஹீலிங் வந்து செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து நான் மட்டும் இருக்கேன், எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும்? யாருமே இல்லை. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நாம இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். கண்ணை மூட வேண்டும். கண்ணை மூடும் போது என்னுடைய உருவம் எனக்கு முன்னால் வந்து நிற்கும். எனக்கு முன்னாடி ஒரு துரசிங்க நிக்கிறார். ஓகேங்களா? இப்ப துரசிங்க இங்க இருக்கிற துரசிங்க என்ன பண்றாரு? இதுக்கு நின்றுட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம், சமணம் போட்டு கூட உட்காந்துக்கலாம். நம்ம வசதி எப்படியோ. ஏன்னா என்னால சமணம் போட்டு கீழே உட்கார முடியாது, அதனால நான் காச்சாரில் உட்காந்துருக்கேன். ஓகே ரைட். இப்போ என் எதிர்க்க வந்து இங்க துரசிங்க நின்று ஆரம்பிச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போறேன்? ரெண்டு கையும் கொண்டு வர போறேன். ஓகேங்களா? கண்ணை மூட போகிறேன். கண்ணை மூடி விட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்னை நானே இங்கே கொண்டு வந்ததாக உருவகப்படுத்தி விடுகின்றேன். கண்ணை மூடும் போது என் கண் முன்னாலே என்னுடைய உருவம் இங்கே நிற்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அவருக்கு ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அப்படியே கொண்டு வர்றேன், அவரோட அப்படியே கொண்டு வரேன் ஒரு ஸ்டேஜுக்காக பார்க்கும்போது கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடும் போது தான் நம்மளுடைய அதை உணர முடியும். சென்சேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு நானே ஃபீல் பண்ணுற பாருங்க, அப்படியே என்ன ஆகுது? ரிப்பல் ஆகுது. ஸோ அந்த ரிப்பல் ஆகிற கண்டிஷனில் அப்படியே கையை ஐடியலாக வச்சிடணும். கிவ் டைம் டு எனர்ஜைஸ் மினிமம் 1 to 2 minutes. அது மாதிரி 2-3 நிமிஷம் வச்சிருந்த பிறகு என்ன பண்ண, திரும்ப நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்தராக மூவ் ஆகவில்லை, அப்படியே ஒரு ஸ்டேண்ட் அண்ட் ஸ்டில் அப்படியே நின்றுச்சுன்னு சொன்னா என்ன ஆயிடுச்சோம்? ஹீலிங் இஸ் கம்ப்ளீட்டட். Then you can open the eye and remove the hands. Clear? இதுதான் self healing method. Very very interesting, very very excellent one also. Okay? Can we do it? Yes, sir.